ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான சீன் பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட மாமியார் தான் சுஜாதா. அவங்க வந்துட்டு இப்ப அவங்க மருமகளுக்கே வந்துட்டு, அவங்க மகன் வந்து கேரக்டர் சரியில்ல அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மருமகள வந்துட்டு மகளா நெனச்சு அவங்கள அதே மாரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து நம்மளுக்கு சந்தேகமே வராது. அம்மா, பொண்ணு மாரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. சரி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரா, ஹீரோக்காக வந்துட்டு அவங்க பொண்ண கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி, அவங்க சம்மதிக்க வைக்கிறதுக்கு பெரும் பாடுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவரோட மகன் இருக்கார்ல, திடீர்னு என்ட்ரி குடுத்துருவாரு. ஹீரோவே படத்துல பாதி படம் வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி ஹீரோயின சம்மதிக்க வச்சிருப்பாரு. அவங்க சம்மதம் தெரிவிச்சு கல்யாண நேரத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அதாவது இப்ப இவங்களோட மகன் அப்டின்னா வந்துட்டு இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே. அவர் வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க ஒய்ஃப வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. இவர் இதெல்லாம் செய்றது அவங்க அம்மாக்கு சுத்தமாவே பிடிக்காது. இந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, "உனக்கு இனிமே கல்யாணமே ஆகல. நீ கல்யாணம் ஆன மாரி நினைக்கவே கூடாது." அப்டின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். வேற ஊருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் அவ்வளோ சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிட்டு வருவாங்க. இங்க வந்து இந்த ஊர்ல அவங்க இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்களும் ஒரு ஆளா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, துணிக்கடையில வேலை பார்ப்பாங்க. அங்க போகும்போது தான் ஹீரோக்கு அவங்கள பார்த்தோனே பிடிச்சிருக்கும். அவங்கள கல்யாணம் பண்ண நினைப்பாரு. ஹீரோயின் லைஃப்ல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்றது ஹீரோக்கு தெரியாது. ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வந்துட்டு அவருக்கு ஓகே சொல்லவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில அவர் நல்ல டைப், அவர் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவா இப்ப இருக்காங்களா, அவங்களுக்கு புரிஞ்சதுனால ஹீரோவோட கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சுருவாங்க. அப்படிதான் இப்போ ஒரு வழியா அந்த கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்த இடத்துல திடீர்னு இந்த ஆள் மகன் வந்து திரும்ப வந்துருவாரு. பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கும் சரி, ஹீரோயினுக்கும் சரி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடும். இந்த டைம் கரெக்ட்டா அவர் எப்போ வருவாருன்னா, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி எல்லாம் சந்தோஷமா பாட்டு பாடி ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாட்டோட பாட்டா இடையிலேயே இவர் சேர்ந்துட்டு ஆட ஆரம்பிச்சுருவாரு. எங்கேருந்து வந்தானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, பொண்ணுக்கு 2 பேருக்கும் முகமே வாடி போயிடும். ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, சுத்தி உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு 2 பேரும் ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஏன்னா இவருக்கு இன்னும் இவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. டிவோர்ஸ் ஆகாததுனால அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு அவமானப்படுத்தலாம் அப்படின்ற மாரி நோக்கத்தோட இவர் வேற பண்ணிட்டே இருப்பாரா, மாப்பிள்ளைட்ட சொல்லிடுவேன் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பாரு. அப்படிதான் இப்ப அவங்க அம்மா வந்து நினைச்சு அவங்க அம்மா இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாண நேரத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துருவாரு. வரவரு பார்த்தீங்கன்னா போலீஸோட வந்துருவாரு. இதுதான் நம்மளோட சம்பிரதாயமா? என்னோட பொண்டாட்டி அவ வந்துட்டு என்கிட்ட விவாகரத்து வாங்காமலே இன்னொருத்தன கல்யாணம் பண்றா. அவன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணுவாரு. நம்ம இந்த கல்யாண பொண்ணா இங்க உட்கார்ந்திருக்கால்ல, அவ வந்து என்னோட பொண்டாட்டி. என்கிட்ட பர்மிஷன் வாங்காம என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணதுக்காக வந்துட்டு அவன் மேல நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். அப்படி இப்படி இவரு பாட்டுக்கு கத்தவும் சுத்தி உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். என்ன நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்றதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண புதுசுல போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவ கொண்டு வந்து காட்டிருவாரு. இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வேக வேகமா போயிட்டு அரெஸ்ட் பண்ண போயிடுவாங்க ஹீரோவ. வேக வேகமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடவும் இவர் வேக வேகமா அந்த மேடையில ஏறி நின்னுக்கிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு விளையாடிட்டு இருப்பாரு. திடீர்னு இவங்க முழிச்சு பார்ப்பாங்களா, இவங்களுக்கு எல்லாமே அப்படியே அவங்க முழிச்சு தான் இருக்காங்க. அதாவது எல்லாமே ஒரு கனவா. இந்த கல்யாண நேரத்துல அவங்க வந்துட்டான், ஏற்கனவே வந்துட்டான், திரும்ப இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவானா, அவர் இங்க தான் சுத்திட்டு இருப்பாரு. இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக தான் அவர் ரெடி ஆயிட்டே இருப்பாரு. இப்ப வந்துட்டானா இதே மாதிரி தானே பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கற்பனை பண்ணியே பார்த்துருவாங்க. இது நடக்கக்கூடாது, இந்த நம்ம பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப மகன் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. கரெக்டா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, பத்திரிகை ஹீரோயினுக்கு இப்ப நான் கல்யாணம் நடக்குதுல, அந்த கல்யாணத்துக்கான பத்திரிகையும் அவங்க போட்டோ எடுத்து வச்சுட்டு கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா பண்ணிக்க போறீங்க, நடக்க விடவே மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படி இப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிட்டு இருப்பாரு. அது நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீ வந்துட்டு அதாவது ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாரு போட்டோலயே, திவ்யா நீ மட்டும் முடியும் நினைச்சா முடிஞ்சிருமா, அது நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அந்த போட்டோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா நான் சம்மதிக்கணும், நான் சம்மதிச்சா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும், ஆனா நான் சம்மதிப்பேனா சம்மதிக்க மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வாசல்ல நிப்பாங்களா, வாங்க என்ன பெத்த தாய் அன்பு தாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. என்ன கேட்பாருன்னா, அங்க முகூர்த்த நேரமாச்சு, அங்க விட்டுட்டு இங்க எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓ நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தியா, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஆதாரத்தை திரட்டிட்டு இருக்கேன், அதாவது வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் தேடி எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பதறுவாங்க. வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அப்படிலாம் பண்ணிடாதப்பா, நீ மற்றவங்க சொல்றத வேணா கேட்காம இருக்கலாம், நான் உன்னை பெத்த தாய், நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவளை வாழ விடுறது வந்து நல்லது தானப்பா, அதான மனுஷத்தன்மை அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு இவர் என்ன சொல்வாரு, நான் வாழட்டும் நல்லா வாழட்டும், ஆனால் நான் வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க அம்மா சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவளுக்கு 2 கண்ணு போகணும், அதுதான் என்னோட பாலிசி, என்னால் முடியாத நினச்சிட்டு இருக்கால, அதை வந்துட்டே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னால் பேச ஆரம்பிச்சிருவாரு. இவங்களும் இவ்வளோ அழுது பார்ப்பாங்க, கெஞ்சி பார்ப்பாங்க, கதறி பார்ப்பாங்க, வேலையே நடக்காது. அவங்க டக்குனு இப்போ என்ன பண்ணுவாங்க, நேராக கிச்சனுக்கு போயிடுவாங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி பாயசம் பண்ண தான் போகிறாங்க. அது மாதிரி பாயசம்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாயசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன், மனமேடை வச்சு எல்லாரையும் சாப்பிட்டு எடுக்கிறேன், எவனாவது இந்த கல்யாணத்தை தடுக்க வரும்போது பிரச்சனை பண்ணா அவனையும் சேர்த்து வச்சு என் பொண்டாட்டியோடு சேர்த்து வச்சு அவனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே இஷ்டத்துக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா அமைதியே கேட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பாயாசம் ரெடி ஆகலை. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாயாசத்தை இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே பெயிண்ட் டப்பா மாதிரி எதையோ எடுப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நினச்சி பார்ப்பாங்க அவங்கள, ஹீரோயின் இவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து சேட்டை பண்ணியிருப்பாரு, அவங்கள வழுக்க டைமாக இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். பொழுதனைக்கு சந்தேகப்படுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இது மாதிரி பண்ணிட்டே இருப்பார். இதெல்லாம் அவங்க அம்மா கண்ணு முன்னாடி மனக்கண்ணில் வந்து போயிட்டே இருக்குமா, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததை கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா வேக வேகமாக இவரும் ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஊற்றி கொண்டு வந்து நீட்டுவாங்க முகத்துக்கு நேராக. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பாயாசம்ப்பா, என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, தப்பு, இன்னைக்கு உன் மருமகளோட கல்யாண
கல்யாண நாள்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து நம்ப மாட்டாரா. டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும் அம்மா கையால சாப்பிடுற பாயாசத்தை ஆசையா சாப்பிடுவியே, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன மம்மி இவ்வளோ சென்சேஷனலா நியூஸை வந்து இப்படி சென்டிமெண்ட்டாக மாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி ஓகே ஓகே பாயாசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாயில வைக்க போவாரு. டக்குன்னு நிப்பாட்டிடுவாரு. எனக்கு இப்போ யோசனையா இருக்கு, மருமகளோட கல்யாணத்து நேரத்தில் மகனோட பிறந்தநாளை நினைச்சு இங்க வந்து பாயாசம் பண்ணி கொடுக்குறேன்னா பிறந்தநாளை டெத் டேவா ஆகிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பாரு. அவங்க அம்மாட்டே கேட்க ஆரம்பிச்சிடும், இந்த பாயசத்தில் ஏதோ கலந்துருக்கல சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப இல்ல அப்ப நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதோட எதுக்குன்னா முன்னாடி நான் நடந்தாலும் பின்னாடி வர என்னால கூட நான் நம்ப மாட்டேன். அதனால பெத்த தாயோட சமையல கூட நான் நம்ப தயாரா இல்ல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பாத்தீங்கன்னா உடனே அவங்க அம்மாவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாதி சாப்பிட்டுட்டு இப்பவாவது உங்க அம்மாவை நம்புறியாப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஓகே இப்போ நம்புறேன், ஹாப்பி பர்த்டே டு மீ ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வர பாடிட்டு சாப்பிட போவாரு. இல்ல நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க அம்மாவே ஸ்பூனால அவருக்கு ஊட்டி விடுவாங்க. உண்மையிலே ரொம்ப சென்டிமெண்டான சீன் தான். வேகமா அதை ஊட்டி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பாயசத்துல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால அம்மோட சமையல் தான் அந்த மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. இது வந்து என்னோட நேரம் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நேரம் யார் கையிலயும் இல்லப்பா, நேரத்துக்கு கையில தான் நம்ம இருக்குன்னு சொல்லுவாங்க. இது முகூர்த்த நேரம் நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிப்பாரு. போற வழியில பாத்தீங்கன்னா அவருக்கு வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அவர் கண்டுபிடிச்சிருவாரு, ஏதோ கலந்துட்டு நீ என்ன கலந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அயோக்கிய என்ன பெத்துட்டேன் பத்தியா, அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. நீ திருந்திடுவேன் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அப்பாவி பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன் பத்தியா, அதுதான் ரெண்டாவது தப்பு. அப்பவும் மீறி இப்ப நீ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது அதையும் வந்து கெடுக்கிற பத்தியா, அப்ப உன்னை அந்த மாதிரி விடக்கூடாதுன்றதுக்காக பெத்த பாவத்துக்காக உனக்கு நானே உன்னை முடிச்சு கட்டவும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உயிரோட இருந்தா திவ்யாவோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, அவ நிம்மதியா வாழ மாட்டா, அதனால தான் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். சொன்ன தவம் இருந்து பெத்த உன்னை என்னாலேயே என் கையால் இப்படி பண்ண வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாங்க. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கிடையில வந்துட்டு முகூர்த்த நேரம் வந்திருக்கும். தாலி கட்ட போகும்போது வந்து ஹீரோயின் வந்துட்டு அம்மா வரட்டும்னு சொல்லுவாங்க. நேரம் ஆயிடுச்சு வந்துருவாங்கன்னு சொன்னா அவங்களும் தாலி கட்டிட்டே இருப்பாங்களா. கரெக்டாக அங்கிருந்து இங்கே வருவாங்க. அப்பதான் தாலி கட்டி முடிப்பாங்க. அம்மா பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்குள்ள எந்திரிச்சு வரலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் வந்து அப்பதான் தெரியும். அப்புறம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஹீரோக்கு எதுவுமே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அவர் தெரிஞ்சிருந்தும் அவர் எல்லாமே புரிஞ்சுதான் அவர் வேணும்னு தான் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது அவரை மறைச்சு வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோக்கும் பிடிச்சி போய் தான் அந்த கல்யாணத்தை நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு இதுக்கப்புறமாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மருமகளாவே இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக ஒரு மாமியாரா இருந்து இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. லட்சத்துல ஒரு மாமியார் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாமியார்களுக்காக இந்த படம் வந்து நம்ம அழகா வந்து டெடிகேட் பண்ணலாம். இந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பாட்டுல இருந்து இந்த படத்துல சீன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இந்த மூவி சீன் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு மூவி சீன்ல சந்திக்கலாம்.